வணக்கம் பசங்களா. இந்த வீடியோவில் 2 கிரேசியான ஒன் பீஸ் சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாய்பாயை பற்றினது. ஜாய்பாயை பற்றினா ஜாய்பாய் எங்கேருந்து வந்தார், அந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தேரி பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்ட் இருக்கிறான்ல, அவனோட பவர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து டார்க்னஸ் ஃப்ரூட்டு அப்புறமா ஒயிட் பேர்ட் ஒரு ஃப்ரூட் தான் வந்து வச்சிருக்கிறான், இதுதான் நினச்சின்னு இருப்போம். பட் இது இல்லாமல் உண்மையாக ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தேரியில். ஸோ இந்த 2 கிரேசியான தேரி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாய்பாயை பற்றி பார்த்துருவோம், ஓகேங்களா. ஸோ ஜாய்பாயை பற்றி எக்கிடார்க்கில் தான் வெகாபங்க் வந்து இந்த உலகத்துக்கு சொல்லியிருப்பார். ஜாய்பாய்னா யார், அவன் வந்து ஒயிட் செஞ்சுரி சேர்ந்தவன் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அண்ட் அதே மாதிரி அவன்கிட்ட சன்கார்ட் நீக்கா மாதிரியே ஒரு ஸ்ட்ரெச்சிங் பவர்லாம் இருக்கும், அதனால் அவன் பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு பைலட் அவன் தான் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அண்ட் அதே மாதிரி ஜாய்பாய் வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இந்த ஆலிட் நேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அவன் கூட சண்டை போட்டான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து அவர் சொல்லியிருப்பார், கரெக்டுங்களா. இது எல்லாமே எக்கிடாரில் தான் நடந்திருக்கும். ஸோ இப்போ ஜாய்பாய் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த ஊரை சேர்ந்தவன் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஏன்ஷியன்ட் கிங்டம்னு சொல்லிட்டு தெரியும், பட் ஏன்ஷியன்ட் கிங்டம்னா எதுன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரியல. ஸோ இந்த தேரியில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜாய்பாய் வந்து ஜெயா ஐலாண்டில் இருக்கிற மார்க்டவுனை சேர்ந்தவன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஜெயா ஐலாண்ட் நம்ம வந்து பார்த்துருப்போம், அங்கே வந்து மார்க்டவுன் சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து இருக்கும். மார்க்டவுனை இன்னொரு பேர் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அது என்னதுன்னா இந்த டவுன் ஆஃப் ரிடிக்யூல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரிடிக்யூல்னா கேலிக்கிண்டன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி கூட அந்த டவுனை வந்து சொல்லலாம். அந்த டவுன் அந்த மாதிரி கூப்பிட்றதுக்கான காரணம் வந்து இப்போ இருக்கிற பைரட்ஸ்லாம் அங்கே போயிட்டு ஜாலியாக கூத்தடிக்கிறது, கும்மியடிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் கூட அப்படி வச்சிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் இந்த தேரியில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன் பீஸில் இப்போ வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், இப்போனா அவர் வந்து இப்போ இல்லை உயிரோட, பட் ஒரு முக்கியமான கேரக்டர், அவரை வச்சு அந்த தனிப்பட்ட நபரை வச்சு ஒரு ஊருக்கு, அதாவது அவர் பிறந்த ஊருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் யாரை பற்றி சொல்கிறேன்னா கோல்ட் ராஜரை பற்றி தான் சொல்கிறேன். அதாவது நம்ம தலைவர் கோல்ட் டி ராஜரை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ கோல்ட் ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா லோக் டவுனில் பிறந்திருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனால் லோக் டவுனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னதுன்னா த டவுன் ஆஃப் பிகினிங் அண்ட் தி எண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஆஃப் பிகினிங்னா இங்கேருந்து தான் நம்ம கோல்ட் ராஜர் வந்து அவரோட பயணத்தை தொடங்கியிருப்பார். அண்ட் அதே மாதிரி அவரோட பயணமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே லோக் டவுனில் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால த டவுன் ஆஃப் பிகினிங் அண்ட் தி எண்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த தேரியில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ அப்படியே மார்க்டவுன் கூட ரிலேட் பண்ணிக்கோங்களேன். மார்க்டவுன் வந்து டவுன் ஆஃப் ரெடிகுல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ரெடிகுல்னு சொல்லிட்டு பேர் வந்ததுக்கான காரணம் இப்போ இருக்கிற பைரட்டும் கிடையாது, 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பைரட்னாலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படின்னா ஜாய்பாயோட பவர் வந்து லூஃபியோட பவர் தானே. ஸோ அந்த பவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமான பவர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா கிரேசியான பவர், அது என்ன பவர்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாது, நினச்சது எல்லாமே நடக்குது இல்லை. ஸோ ரெடிகுலஸ் பவர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த ரெடிகுலஸ்ன்ற வார்த்தையை வச்சு ரெடிகுல்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். எப்படி ராஜர்னால அந்த லோக் டவுனுக்கு டவுன் ஆஃப் த பிகினிங் அண்ட் தி எண்டுன்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சோ, அதே மாதிரி ஜாய்பாய்னால ஜாய்பாய் மார்க் டவுனில் பிறந்திருப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜெயலாண்டில் இருக்கிறதுல. ஸோ மார்க் டவுனுக்கு டவுன் ஆஃப் ரிடிகுல்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த தேரி வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை பேஸ் பண்ணி மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னதுன்னா வெகாபங்க் சொன்னது தான். ஜாய்பாய் தான் இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு பைரட்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார், கரெக்டுங்களா. இப்போ சப்போஸ் ஜாய்பாய் வந்து ஜெயா ஐலாண்டை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், ஜெயா ஐலாண்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஒரு பகுதி ஸ்கைப்பியாக போகிறதுக்கு முன்னாடி ஜெயா ஐலாண்டே பார்க்கறதுக்கு ஒரு ஸ்கல்லு மாதிரி தான் இருந்திருக்குது, கரெக்டுங்களா. ஸோ ஜாய்பாய் மேபி அவர் ஃபஸ்ட்டு கடலுக்கு போகிறப்ப ஒரு ஜாலி ராஜர் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஐலாண்டோட உருவத்தையேன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அவன் உருவனே சொல்லிட்டு சொல்லலாம். அந்த ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாலி ராஜராக வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைரட்னா பார்த்து எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு கூட கிரியேட் ஆகிருக்கலாம், கரெக்டாக தெரியல, பட் நான் இது எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஸோ அந்த ஐலாண்ட் வந்து பார்த்து எப்படி இருக்குமோ அதே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜாலி ராஜரில் நம்ம ஜாய்பாய் வந்து வச்சிருக்கலாம். அண்ட் அந்த 2 வார்த்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஜெயா ஐலாண்டா ஜெயாவும் அப்புறமா ஜாய்பாயில் ஜாயும் எடுத்து பாருங்களேன், சிமிலராக இருக்குதா. ஸோ அதே வந்து இவங்க வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஜாய்பாய்னால தான் இந்த ஐலாண்டுக்கு ஜெயான்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு சொல்லிட்டு தெரியல, மேபி அந்த டைமில் வேறு பேர் இருந்திருக்கலாம். எப்படி இப்போ நம்ம ஊர்லாம் இப்போ ஒரு பேர் இருக்குது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வேறு பேர் இருந்திருக்கும்ல, அந்த மாதிரி அந்த டைமில் வேறு பேர் இருந்திருக்கலாம். அண்ட் ஒன்ஸ் ஜாய்பாய் வந்து இறந்ததுக்கு அப்புறமா இல்லை அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ அவரோட ஞாபகார்த்தமாக மேபி இந்த ஐலாண்டுக்கு ஜாய் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு வைக்க முடியாது, கரெக்டாக. அண்ட் அப்படி வச்ச வேர்ல்டு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாங்க. ஸோ மேபி ஜாய் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம், அந்த மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அண்ட் இது கூடவே இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான பாயிண்ட்டு. நம்ம லூஃபிக்கு இப்போ இருக்கிற முக்கியமான எதிரின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒன்று அந்த அக்கைனு புறம்போக்கு, அவனை வந்து அவன் போட்டு தள்ளியே ஆகணும். ஏன்னா அந்த ஏசோட இதில் நம்மளே வந்து வெறியில் சுற்றினுக்கிறோம், எப்போ லூஃபி வந்து அகைனு கூட சண்டை போடுவான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்டு, அந்த புறம்போக்கு தான் வந்து ஏசை பிடிச்சி அகைனிட்ட கொடுத்துருப்பான்.
ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி, அவனே வந்து லூஃபி போட்டு பொழந்து கட்டணும். மூணாவது மெயினான எதிரி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈமு அக்கா தான். ஆனால் ஈமு அக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபிக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ இப்போதைக்கு ஈமு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ மோரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், லூஃபிக்கு வந்து தெரியாது. ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு அக்கைனும் அப்புறம் பிளாக்பீட் கூட வந்து லூஃபி சண்டை போடணும். இதில் பிளாக்பீட் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஒரு மெயினான எதிரின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஈமு இல்லாமல் நான் சொல்கிறேன். அண்ட் அந்த பிளாக்பீடை லூஃபி எங்கே மீட் பண்ணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஜயா ஐலாண்டில் மார்க் டவுனில் ஒரு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணியிருப்பான். அங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பீட் அவனை கொல்ல வருவான், அது பதில் ஏசு வருவான், ஏகப்பட்ட கதை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். பட் ஃபஸ்ட்டு மீட் பண்ண இடம் வந்து ஜயா ஐலாண்டு தான், அந்த மார்க் டவுன் தான். அண்ட் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பீட் வந்து சொல்லுவான் பார்த்தீங்களா, பீப்புளோட ட்ரீமுக்கு வந்து எண்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்போ லூஃபி வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு நாமிக்கிட்ட அவன் வந்து ஒருத்தவன் இல்லை நிறைய பேருன்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அதே வந்து நிறைய ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது லூஃபி வந்து பேசல, டெவில் ஃப்ரூட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவனோட டெவில் ஃப்ரூட் பேசியிருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நீக்கா ஃப்ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எதிரியோ இல்லைனா வந்து அதோட ஆப்போசிட்டோ இல்லை ஏதோ ஒன்று, அந்த ஃப்ரூட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்பீட் சாப்பிட்டுக்கிட்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பிளாக்பீட் பேசின அந்த வார்த்தை கேட்டதும் நம்ம நீக்காவோட ஃப்ரூட் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி பேசிருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு தேரி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியும் இருக்குது. ஸோ நம்ம லூஃபியோட மெயின் எதிரி பிளாக்பீட் அப்படின்னா அவங்க மீட் பண்ண இடமும் வந்து ஜயா ஐலாண்ட் தான். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டையும் வச்சு நம்ம ஜாய் பாய் வாழ்ந்த ஏன்ஷியன்ட் கிங்டம் வந்து ஜயா ஐலாண்ட் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதில் குறிப்பாக மார்க் டவுனில் தான் அவர் வந்து பிறந்து வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தேரியில். இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல, பட் இது பார்க்கறது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சு அண்ட் ஒரு கிரேசியான தேரி மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டாவது தேரிக்கு போயிடுவோமா, பிளாக்பீடை பற்றின தேரி, பிளாக்பீடோட ஒரிஜினல் டெவில் ஃப்ரூட் பற்றின தேரி. ஒன் பீஸோட ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லூஃபி சாப்பிட்டது கமுகம் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் கைடோ கூட சண்டை போடுறப்ப அது வந்து கமுகம் ஃப்ரூட் கிடையாது, ஹிட்டோயிட்டோ நோமி மாடல் நீக்கான்னு சொல்லிட்டு அது சொல்லியிருப்பாங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஃப்ரூட்டோட உண்மையான இது வந்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேர்ல்ட் கவர்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ நீக்கான்றவர் வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஃப்ரீடம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் ஓடா வந்து அவர் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தாருன்னா, ஒன்று நம்ம ஹிந்து கடவுளான ஹனுமான் கிட்டேருந்து எடுத்துருப்பாரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எகிப்து சேர்ந்த சன்காட் ரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வச்சு, ஒன்று சன்காட் ரா அப்புறமா ஹனுமான், இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் ஓடா லூஃபியை கிரியேட் பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பிளாக்பீட் வந்து சாப்பிட்டுக்கிறான் பார்த்தீங்களா ஒரு ஃப்ரூட்டு, 2 ஃப்ரூட் சாப்பிட்டுக்கிறான். பட் ஃபஸ்ட்டு அந்த டார்க்னஸ் ஃப்ரூட் இருக்குதுல்ல, அது வந்து லோகியா ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். லோகியாவோட நேச்சுரல் இதுவே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக கை விட்டோம்னா அது இன்னொரு சைடு வந்து போகணும், அதுதான் லோகியா. ஹாக்கி இல்லாமல் அவங்கள வந்து தொட முடியாது, அப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம பிளாக்பீடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல் எடுத்து அடிக்கலாம், கட்டை எடுத்து அடிக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணலாம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் படும். ஸோ லோகியாவில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான லோகியானே சொல்லிட்டு சொல்லலாம். அது எப்பறம் லோகியாவில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ரூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கும் ஆரம்பத்துலேயும் குழப்பம் இருக்குது தான். பட் இந்த தேரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி லூஃபியோட ஃப்ரூட்டுக்கு வந்து வேற ஒரு பேருக்கு வேர்ல்ட் கவர்மெண்ட் வச்சாங்களோ அதே மாதிரி பிளாக்பீடோட ஃப்ரூட்டுக்கும் இந்த யாமி யாமி நோமி இருக்குதுல்ல, அதுக்கும் இன்னொரு ஒரு பேர் வேர்ல்ட் கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அதோட உண்மையான பேரும் அப்புறமா அந்த ஃப்ரூட் வந்து ஒரு ரிசம்பிள் பண்ணுறதுல ஒரு மான்ஸ்டரோ இல்லைனா வந்து ஒரு கடவுளோ ஏதோ ஒன்று, அதை ரிசம்பிள் பண்ணுற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியோட நீக்கா இருக்குதுல்ல, அதுக்கு ரைவல் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதோட எதிரி மாதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே. ஸோ பிளாக்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மித்திகல் ஜோன் ஃப்ரூட் தான் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அந்த தேரி படி லோகியா கிடையாது, அது வந்து மித்திகல் ஜோன் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மித்திகல் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியோட எக்ஸாக்ட் ஆப்போசிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ லூஃபியை பற்றி நான் முன்னாடி சொன்னேன்ல, அவன் வந்து ஹனுமான் அப்புறமா சன்காட் ரா வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஓட கிரியேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ரூட் வந்து யாரோட தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹனுமானோட எதிரியும் அப்புறமா சன்காட் ராவோட எதிரியும் இருக்கிறாங்கல்ல, அவங்க சம்மந்தப்பட்ட ஃப்ரூட் வந்து பிளாக்பீட் கிட்ட இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ அவங்க எதிரி யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஹனுமானோட எதிரிக்கு நிறைய தலை இருக்கும், அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கை வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் தான் சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற எதிரி இருந்தாலும் சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா இந்த புராணம்லாம் நான் வந்து பெருசாக படிச்சது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கவுண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ராவணன் தான் நினைக்கிறேன். ஸோ ஹனுமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எதிரி வந்து இருந்தார். அண்ட் பிளாக்பீடோட ஃப்ளாக்லேயுமே 3 ஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அண்ட் அதே மாதிரி 8 போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து அந்த ராவண கூட கனெக்ட் ஆகுதுன்னே சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ சன்காட் ரா வந்து எடுத்து பார்ப்போமே. சன்காட் ராவோட எதிரிகிட்ட என்னென்ன பவர்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த எதிரியால் கேஆஸை வந்து உருவாக்க முடியும், அண்ட் அவரால் டார்க்னஸை வந்து பரப்ப முடியும், அண்ட் அதே மாதிரி அவரால் எர்த்குவேக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இதில் 3மே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பீடால பண்ண முடியும். ஸோ சன்காட் ராவோட எதிரியால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து சாப்டர் 1138 வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு, செகண்ட் வேர்ல்டு, தேர்ட் வேர்ல்டு சொல்லுவாங்கல்ல, அதில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் சொன்ன வார்த்தையை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சர்பன்ட் ஆஃப் ஹெல் என்வலப் த வேர்ல்டு இன் டார்க்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த சர்பன்ட் ஆஃப் ஹெல்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்கல்ல,
சன்காட் ராவோட ஆப்போனண்ட் வந்து எதிரி வந்து பரம எதிரின்னு சொல்லிட்டு வச்சுப்போமே, அது வந்து ஒரு சர்பண்ட் அங்க மண்டை காய்தல கேட்கறதுக்கு. ஸோ மேபி பிளாக்பீட் சாப்பிட்ட ஃப்ரூட் வந்து ஒரு சர்பண்ட் ஃப்ரூட்டா இருக்கலாம். அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா 3 தலை இருக்கலாம். ஒன்னால வந்து டார்க்னஸ் பவர் யூஸ் பண்ண முடியும், இன்னொன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பீட் பவர் யூஸ் பண்ண முடியும், இன்னொன்று ஏதோ ஒன்று அதுனா கதைன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம 3 ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். 3வது அவன் சாப்பிட்டானா சாப்பிடலன்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக தெரியல, இதுக்கப்புறம் சாப்பிட போறான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு கேள்வி இருக்கும், சரிடா இது எல்லாமே ஓகே, அப்போ பிளாக்பீட் சாப்பிட்டது வந்து வேற ஒரு ஃப்ரூட் அப்படின்னா அதோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதோட பேரை பற்றி பார்ப்போமா? அவனோட டெவில் ஃப்ரூட் பேர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த தேரியில் சொல்கிறாங்க அப்படின்னா ஹிட்டோயிட்டோனோமி மாடல் ஜெஹாவா. என்னடா இது ஜெஹான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த பேரை வந்து இவங்க எப்படி வர வச்சிருக்கிறாங்க, இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக்பீட் சிரிப்போம்ல ஜெஹான்னு சொல்லிட்டு, ஸோ அதில் அந்த ஜெஹான்ற வார்த்தையை வந்து எடுத்து டெவில் ஃப்ரூட் பேராக வச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அப்படி பார்த்தா லூஃபினா நீ ஆடாட சிரிச்சுனுங்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கும் பாயிண்ட் புரியுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல முடிச்சாங்க. நான் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன்றப்ப அதையும் தான் சொல்லி ஆகணும், அது மட்டும் விட முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வந்து இது சொன்னேன். மேபி பிளாக்பீட் பற்றி இந்த தேரியில் சொல்லிக்கிறாங்களா ஆரம்பத்தில் வேற ஒரு பேர் வந்து வச்சிடலாம், வேர்ல்ட் கவர்மெண்ட்டு அண்ட் ஹனுமானோட எதிரி, அப்புறமா சன்காட் ராவோட எதிரியோட ஃப்ரூட் தான் சாப்பிட்டுருப்பான்னு சொல்லிட்டு, அது எல்லாமே உண்மையாக இருக்கலாம் மேபி. பட் இந்த பேர் மட்டும் வேறையா இருக்கலாம். ஏன்னா ஜெஹான்ற பேர் எனக்கே வந்து சிரிப்பு தான் வருது. ஓடா அந்த மாதிரிலாம் பேர் வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் எதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமே, திடீர்னு ஓடா பண்ணலாம் பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 2 தேரி. இதை வந்து படித்தப்போ உண்மையிலே வந்து எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் ஜாய்பாய் தேரி பார்த்தப்ப என்னடா இது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதான் ஃபர்ஸ்ட் அதை சொன்னேன். இது பிளாக்பீட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸ்ட்ராவாக சொன்ன மாதிரி. ஏன்னா தேரியே வந்து பார்த்தீங்கன்னா சின்னது தான் இது. ஸோ ஒரு தேரி போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால் 2வது தேரி வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கணும். ஸோ இந்த 2 தேரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எனக்கு பார்த்து நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் எது வந்து பாசிபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜாய்பாய் பற்றியோ, ஜாய்பாய் எங்கேருந்து வந்தாருன்றதை பற்றியோ, இல்லை பிளாக்பீடோட டெவில் ஃப்ரூட் வேறு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியோ உங்களுக்கு எதாவது தேரி இருந்துச்சுன்னா அதையும் வந்து கவுண்ட் பண்ணுங்க. மேபி அதை வச்சு நான் ஒரு தனியாக வீடியோ போட்டாலும் போடுவேன். அண்ட் இந்த தேரி வந்து என்னோடது கிடையாதுங்க. இது வந்து நான் இன்ஸ்டாவில் ஒரு பேஜ்லேருந்து எடுத்தேன். இவரோடது தான் அது. இவர் தான் தேரி கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபுல் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் போய் சேரும். அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடணும் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் ஆச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒன் பீஸ் பார்ப்பாங்க அண்ட் மாங்க படிப்பாங்க அப்படின்னா அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த தியரி பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது பாசிபிளாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் மறக்காமல் கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாடா.